ஹாய் ஹலோ கைஸ், எங்கள் வீட்டை நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களை பாருங்கள். இது மெயின் ரோட்டுக்கு போகிற ரோடு. அதுலேருந்து ஒரு 500 மீட்ரு வந்தோம்னா எங்கள் வீட்டுக்கு வர வழி வந்துடும். இதுதான் இருக்கிற காம்பவுண்டு. இந்த இடம் கொஞ்சம் காலி இடம் இருக்குது. அங்கே பாருங்க, ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க. இதுதான் உங்களுக்கு இங்கே ஒரு ஆடு மேயுது, அங்கே ஒரு ஆடு மேயுது, அங்கே ஒரு ஆடு, அங்கே ஒரு ஆடு, 4 ஆடு மேயுது. அப்படியே வாங்க, எங்கள் வீட்டை காட்டுறவாங்க. நான் தான் துணிக்கு துவைச்சி காய போட்டு வச்சுருக்கேன், எடுக்கணும். இதுதான் பாத்ரூம், லெட்டின் பாத்ரூம். இது கேட்டு ஓப்பன் பண்ணோம். வாங்க, கேட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டில் 2 வீடு இருக்குது. ஒரு வீடு இந்த வீடு வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோடது. அந்த சைக்கிள் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் அது பக்கத்தில் வீடு எங்கள் வீடு. கைஸ் காட்டுருவாங்க. சைக்கிள் வந்து பக்கத்து வீட்டுக்கார பையனோடது. இந்த வண்டி என்னோடது. சரிங்களா, என்னோடய வண்டி எடுத்து செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் எடுத்தேன். எதுக்காகனா, எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் இல்லையா, அவர் தான் எனக்கு கடையெல்லாம் எடுத்து தருவார், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். எங்கள் வீட்டுக்காரர் இல்லாதனால நானே சொந்தமாக வேலை செய்யணுங்கிறதுனால கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாங்கள் திருப்பூரில் இருக்கிறனால செக்ஷன் போட்டு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அதனால் நானே என் குழந்தைகள் பார்க்கணும் இல்லையா, அவர் இறந்துட்டார். நானும் என் மனசு தாங்காமல் நானும் சூசைட் பண்ண போயிட்டேன். அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் என்னை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஓரளவுக்கு தெளிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டுக்காரோட நினப்பு என் மனசில், நான் இறந்து போய் என் இதயம் வெடித்து மண்ணு திங்க வரைக்கும் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரோட நினப்பு என்கிட்ட இருக்கும். ஆனால் ஊருக்காக நான் என் குழந்தைகளுக்காகவும் நான் இருந்தாகணும். அதனால தான் நான் இப்போது இந்த வண்டி எடுத்திருக்கேன். எதுக்குன்னா, கட்டு எடுத்துகிட்டு வந்து வேலை செய்யறதுக்காக நான் இந்த வண்டி எடுத்திருக்கேன். நான் இந்த வண்டி ஓட்டுவேன், பெரிய வண்டி ஓட்டுவேன். என் பெரிய வண்டி எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு ஓட்டி பழக்கி விட்டார். ஆனால் இந்த வண்டி தான் நமக்கு கட்டு அந்த கேப்லெல்லாம் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பாருங்க, இந்த இடம் தான் வைக்கிறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வண்டி எடுத்தேன் நான். வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளே கைஸ், இதுதான் ஹாலில் தான் நான் பாருங்கள் மிஷின் போட்டிருக்கேன். எத்தனை மிஷினு, 1 இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று, இதுங்க காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்கா, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது, இங்கிட்ட இது இங்கே, அப்புறம் வாங்க, அப்புறம் அது அங்கே ஒன்று இருக்கா, அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா. மொத்தம் 4 மிஷின் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சிங்கிள் மிஷின் வந்து கழட்டி வச்சுருக்கேன், சேர் பின்னாடி இருக்குது. அடுத்ததாக இங்கே வந்து ஃபேன் போட்டிருக்கேன் நான். இன்னொரு ஃபேனும் கூட இருக்குது பெட்ரூமில் போட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து அந்த ஃபேன் மாட்டுறவர் வந்து காசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டார், இன்னும் மாட்டுறதுக்கு வரல. பாருங்கள், இதுதான் ஹால். இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு கொடுத்த கல்யாணத்துக்கு சீர்வரிசையில் கொடுத்தது இது. இதெல்லாம் பாருங்கள், ட்ராவல் டோர் எல்லாம் கலந்து போயிருக்கும், கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னோடய பையன் 10 வயசு ஆச்சு அவனுக்கு. ஆனாலும் அவனுக்கு வந்து இந்த மேலே வந்து இந்த கம்பம் இருந்ததுனால எனக்கு தொட்டில் கட்டி கொடுமான்னு சொல்லி தொட்டில் கட்டி கொடுத்தேன். அதில் வந்து அவன் ஜாலியாக அடிப்பான், தூவி மாதிரி அடிக்குவான். அப்படி வாங்க, நான் பெட்ரூம் காட்டுறேன். இதுதான் என்னோடய பெட்ரூம். நான் மட்டும்தான் இங்கே தூங்குவேன். என் குழந்தைங்க வந்து இங்கே ஃபேன் இல்லாததுனால, ஃபேன் இருக்கிறவங்க அங்கே வந்து என் பிள்ளை என் பையனை அங்கே அந்த ரூமில் ஹாலில் படுத்துக்குவாங்க. நான் மட்டும்தான் இங்கே படுப்பேன். ஃபேன் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கம் வரும். அதனால் நான் இல்லாட்டி நான் தூக்கம் வராட்டியும் நான் தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குறேன். அதனால் எனக்கு வந்து ஃபேன் இருக்கிறது இல்லாது, கொசு கடிக்கிறது அது எதுவுமே தெரியாது. நான் தூக்க மாத்திரை ஓடணுன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, 1/4 மணி நேரத்தில் தூங்கிடுவேன் நான். அதுக்கப்புறம் அப்படி வாங்க நம்ம இதான் எங்கள் வீட்டு கடிகாரம் பாருங்கள்.
4:15 ஆக போகுது. எங்கள் பசங்களாம் இப்போ ஸ்கூல் விட்டு வர நேரம் ஆச்சு. வாங்க அப்படியே வாங்க காட்டுறேன். இதுதான் எங்கள் கிச்சன். கிச்சன் பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் கிச்சன். நான் வந்து தண்ணி வந்து கைப்பட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடுங்கிறதுக்காக இந்த பைப்பெல்லாம் நானே செட் பண்ணி தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்கு, மேலே வந்து மொண்டு குடிக்காமல் பிடிச்சி குடிக்கிறதுக்கு நானே பைப்பெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் கிச்சனில் நிறைய சிங்கில் நிறைய பாத்திரம் கிடக்குது, கழுவணும். அப்புறம் கிரைண்டரு, மிக்சி. இது வந்து நான் சீட்டு போட்டு வாங்கின கிரைண்டரு. அப்புறம் இந்த பிரியாணி சட்டி. நான் ஏதாவது நல்ல விசேஷத்துக்கு எங்கள் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தோம். அப்போ வந்து விசேஷங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சேர்த்து செய்யறதுக்காக இந்த சட்டி வாங்கினேன் நான். ஆனால் இந்த சட்டி எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, எங்கள் அக்கா வந்து 2 டைம் வாங்கி பிரியாணி வச்சுருக்குறா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனது அன்றைக்கி எல்லோரும் சாப்பாடு சேர்க்கு எனக்கு இந்த சட்டி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் வந்து அந்த அன்னைக்கு அதை கவனிக்கல, அதுக்கப்புறம் சொன்னாங்க இவங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு சட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து 5 கிலோ வேகிற சட்டி, இது வந்து 15 கிலோ வேகிற சட்டி. இப்படி வாங்கி வச்சுருக்கேன் நான். ஆனால் வந்து நோ யூஸ். நீ வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்கிறதில்ல. என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், நான் மூக்கு போட்டும் கூட கழட்டி தான் வச்சுருக்கேன். மூக்கு போட்டும் கூட போடல. நான் கம்மல் மட்டும் போட்டிருக்கேன், கழுத்தில் ஒன்றும் போடல. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் பயங்கர அலங்காரமாக சுற்றிட்டு இருந்தேன். இந்த கிச்சன் பாருங்களேன், இல்லை கழுவுறதுக்கு தான் கிடக்குது பாத்திரம், கழுவணும். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் அலங்காரமாக சுற்றிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் தலை களையாது, பூ குறையாது. அப்புறம் எதனாலன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு. நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு நீட்டாக இருக்கணுமில்ல. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது நீட்டாக பாருங்கள், கொண்டை தான் போடுறேன் நான். எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் நான் இன்னும் ஜடை போடவே இல்லை, கொண்டை தான் போட்டுக்கிறேன். தலை வந்து எப்போ வேணாலும் நம்ம நினச்ச நேரம் சீவிக்கிறது. அந்த மாதிரி இப்போ வந்து என் லைஃப் வந்து நான் வந்து இறந்து போனதுக்கு சமந்தான். நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனதுனால நான் இறந்து போனதுக்கு சமந்தான். ஆனால் எங்கள் குழந்தைகளுக்காக நான் இருந்து தான் ஆகணும். சாரி கைஸ், இருமல் வருது. என் குழந்தைகளுக்காக நான் வாழ்ந்து தான் ஆகணும். அதனால தான் நான் ஏதோ கிடைச்ச கட்டுகளை, எனக்கு வந்து நிறைய செக்ஷன் இருக்கும் திருப்பூரில். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. திருப்பூரில் நிறைய செக்ஷன் இருக்கும். நம்ம யார்கிட்ட வேணாலும் கேட்டோம்னா கட்டு இருந்தால் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு ஒர்க் எடுத்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த இடம். அதுக்கு தான் அந்த வண்டி வாங்கினேன். அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் தைச்சி கொடுத்து விட்டுருக்கேன். ஆனால் எனக்கு கொடுக்குறது மட்டும் கம்மி ரேட்டு இருக்கிற பீஸாக கொடுக்குறாங்க. சரி, வேறு வழி இல்லை, ஏதோ ஒன்று சும்மா இருக்கிற நேரம் செஞ்சோம்னா அதாவது சாப்பாட்டுக்கு உதவுமில்லாங்கிறதுக்காகத்தான் நான் அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன். வாங்க அந்த கட்டை காட்டுறவாங்க. இதான் பெட்ரூம், நல்லா பார்த்துக்குங்க. இது என்னோட பெட்டு. நான் இங்கே தனியாக தான் படுப்பேன். எங்கள் பசங்க வந்து இங்கே பாய் விரித்து, இங்கே கீழே பாய் விரித்து படுத்துக்குவாங்க. சேர் இருக்கிற பக்கம் இது வருங்க, கட்டுக்கு இதுதான் தெரியுதுங்களா. இப்போ ஒரு 500 பீஸ் வந்திருக்குது. முதல்ல ஒரு 300 பீஸ் இந்த வாரத்தில் முடிச்சிட்டேன். இப்போ ஒரு 500 பீஸ் வந்திருக்கு. இது முடியறதுக்கு இன்றைக்கி நாளைக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் நான் பீஸ் எடுத்துகிட்டு வந்து தைக்கணும். இதை கொண்டு போட்டுட்டு மறுபடியும் கட் பீஸ் எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்து தைக்கணும். மெயின் ரோட்டில் தான் போவேன், மெயின் ரோட்டில் தான் வருவேன். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் இல்லாத எனக்கு பெரிய இழப்பு. ஆனால் அது எப்படி ஈடுகட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லை, தாய் நான் இல்லாட்டி என் குழந்தைய சீரழிஞ்சு போயிடுங்கிறதுக்காக தான் என் மனசை கல்லாக்கிக்கிறேன். இருந்தாலும் என் மனசு கல் ஆக மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்காரரை நினச்சி அப்பப்போ இறங்கிடுது. அப்பப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்கிறத வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல இப்போ வரைக்கும். இனிமேலும் எப்போவுமே தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து வாழணும்னு ஆசைப்பட்டார், நானும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் நானும் நிறைய பிளான் போட்டோம், ஒன்றுமே நடக்கலை. வீடு கட்டுறதுக்கு எல்லா பிளானும் போட்டு வீடு கட்டி கார் வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட ராபி கார் வாங்கி கொடு அப்படின்னு எல்லாம் சொன்னார். நான் டிரைவிங் லைசன்ஸ் அவர் எடுத்து வச்சுருந்தாரு, கார் வாங்குறதுக்காக கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுருந்தாரு. நான் எல்லாமே இந்த கம்பெனியில் வேலை செய்வோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் செய்வோம். அதிலே நாங்கள் வாரம் 10,000 ரூபாய்க்கு பில் போடுவோம். அப்படி நாங்கள் சம்பாரிச்சதுனால தான் வீடு கட்டுறதுக்காக ரெடியானோம். ஆனால் வந்து வீடு கட்டுறது வந்து கரெக்டாக அந்த அஸ்திவாரம் தோன்ற அன்னைக்கு, நாளைக்கு காலையில் 5ஆம் தேதி, அதாவது டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர்
டிசம்பர் இல்லை, அக்டோபர் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து நாங்கள் எக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தோம். அக்டோபர் 5ஆம் தேதி கிரையும் பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கி அஸ்திவாரம் தோன்றது. அதுக்குள்ளே எங்களுக்கு லோன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அஸ்திவாரம் தோன்றது 5ஆம் தேதி காலையில் அஸ்திவாரம் தோன்றது. ஆனால் அந்த அன்றைக்கி 4ஆம் தேதி நைட்டு ஒரு 2 மணிக்கு ஃபோன் வந்துச்சு எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து, எங்கள் மாமனார் இறந்துட்டாருன்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து கிளம்பி போனார், அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி இவர் காரியம் பண்ணுறதுக்காக போனார் வண்டியில். நான் போகிற ஃபஸ்ட்டு நீ குழந்தையில கூட்டிகிட்டு காலையில் வா, பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க, போய் நம்ம எல்லா செலவும் நம்ம தானே பண்ணணும் அப்படின்ட்டு போனார். சரின்னு சொல்லி நான் அந்த இதில் பணம் ரெடி பண்ணணுங்கிற இதில் அவர் தனியாக தாட்டி விட்டேன். அவர் போய் ஒரு மணி நேரத்தில் நான் ஃபோன் பண்ணேன். அப்போ வேற ஒரு ஆள் தான் ஃபோன் எடுத்தார். என்னன்னு கேட்டப்போ இவர் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறாரு, நாங்கள் ஜிஹெச்சுக்கு கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு ஏற்றி விட்டுட்டோம், நீங்கள் வந்து அங்கே திருப்பூர்லேருந்து நேராக கோயம்புத்தூர் ஜிஹெச் போயிருங்க அப்படின்னா. இவர் போனது வந்து ஊட்டி மேட்டுப்பாளையத்துக்கு தான் போனார். அங்கே வந்து பொங்கலூர்னு ஒரு ஊர் இருக்காமா, அங்கே வந்து ரொம்ப இருட்டான இடம், அது மெயின் ரோடுமே இருட்டாக இருக்குமாம்மா. அந்த இடத்துல தெரியாமல் லாரிக்கார் அடிச்சிட்டான். தெரிஞ்சு அடித்தானோ தெரியாமல் அடித்தானோ தெரியல. ஆனால் வந்து பலத்த காயத்தோட ஆஸ்பத்திரியில் நாங்கள் போய் பார்க்கும்போது இருந்தார். நான் எப்படி பொழைச்சிக்குவாருன்னு நினச்சேன், நான் பொழைச்சிக்குவாருன்னு எப்படி நினச்சேன்னா, போகும்போது ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்லாமல் உயிர் இருக்குதில்லங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன். ஆனால் வந்து அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப அடி இருந்தாலும் உயிர் இருக்குது, பொழைச்சிக்குவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தேன். மறுநாளே கண்ணு முழிச்சு சரியாயிருங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இப்படின்னு தலையாட்டினார். ஆனால் வந்து மண்டையில் இந்த இடத்துல வந்து இப்படி கீறி இருந்தது. ஆனால் மண்டையில் வந்து மண்டை அடினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெஞ்சில் மட்டும் சளி கட்டியிருக்கு, அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு 3 நாளில் வியாழக்கிழமை அடிபட்டுச்சு, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நல்லா சூப்பராக கண்ணு மட்டும் முழிக்கல, மற்றபடி ஒரு தடவை கண்ணு முழிச்சிட்டு மூடிட்டார். அதுக்கப்புறம் கண்ணு முழிக்கல. ஆனால் வந்து ஆக்டிவிட்டியெல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம கூப்பிடும்போது இப்படி கண்ணை மூடிட்டு திரும்பியெல்லாம் பார்த்தாரு. நம்ம கேட்கறதுக்கு பதிலெல்லாம் இப்படி தலையாட்டிட்டு பதிலெல்லாம் சொன்னார். ஆனால் 2 நாள் கண்ணு முழிச்சிருந்தார். அந்த 2 நாள்லேயாவது நான் சொந்த ஆஸ்பத்திரிக்கு மாற்றிருக்கலாம். ஜிஹெச்சில் சரி இந்த அளவுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சிஜன் வச்சாங்க வாயில், இந்த இடத்துல செயற்கையாக மூச்சு விட சிரமப்படுறாருன்னு. அதுலேருந்து 3 நாள் தான் வைக்கணுமாம்மா. அது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட் நாள் வைக்கும்போதே நாங்கள் வேறு ஆஸ்பத்திரி போகிறோங்கன்னு சொல்லி போயிருப்போம். அது அந்த வெண்டிலேட்டரில் வச்சது வாயில் வச்சுருந்தாங்க, அந்த இது சுவாசம் செயற்கை மூச்சு கொடுக்குறக்கு. அதுலேருந்து 2 நாள் கண் திறந்துருந்தார். அதுலேருந்து 3 நாள் கண்ணை மூடினவர் தான். அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை. கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் ஒழுதுகிட்டே இருந்துச்சு. இங்கே நான் போய் தொடச்சி விடுவேன். நான் பேசுகிறது அவர் கேட்டிருக்க மாட்டிருக்கு. அதனால் அவர் வந்து கண்ணில் இப்படி படுத்துருப்பார். தண்ணி ஒழுதுகிட்டே இருக்கும், இந்த இடத்துல தண்ணி ஒழுதுகிட்டே இருக்கும். நான் போய் தொடச்சி விடுவேன். அப்படி இருந்து அப்புறம் சுத்தமாக சுயநினைவு இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மூச்சு விடுறதுக்கு சிரமம் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்களா, இந்த இடத்துல வந்து 3 நாளைக்கு மேலே வைக்கக்கூடாதுங்களாமா. அதனால் அதை எடுத்துட்டு இன்னும் இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இங்கேருந்து மூச்சு விடுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதனால் என்ன உயிருக்குங்க கூட ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நான் சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. என் கூட இருந்தவங்க வந்து நான் ஃபஸ்ட் இருந்தேன், நான் சொந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இவங்க தான் இங்கேயே சரியாயிரும் அப்படின்ட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட்டில் வச்சு பார்த்தது என்னோடய தப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் முடிவெடுத்துருக்கணும். அந்த இடத்துல கரெக்டான முடிவு நான் எடுத்திருந்தேன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்லா ஆக்டிவிட்டியாக இருந்தாருன்னு சொன்னலாம். அந்த அன்றைக்கி நான் மாற்றிருந்தேன்னா இப்போ என் புருஷன் கூட இருந்திருக்கோம். எனக்கு அந்தளவுக்கு அறிவில் நல்லாயிருச்சு, நீ இப்படியே நல்லாயிரும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த வெண்டிலேட்டர் வந்து 3 நாள் தான் வைக்கணுமாம்மா. அதுக்கு மேலே வச்சா வாய் இழுத்து கோணை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், என்ன வேணாலும் நடக்கும், உங்களுக்கு சம்மதமான கையெழுத்து வாங்கினாங்க. நான் வந்து இந்த இடத்துல மூச்சு விடுற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கப்புறம் எப்படி உயிர் பழைக்க முடியும்னு எனக்கு விருப்பம் இல்லை தான். இருந்தாலும் கூட இருந்தவங்களாம் எனக்கு கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட வேறு வழி இல்லை, அப்படியாவது பழகிட்டோன்ட்டு. ஆனால் அவர் வந்து அதோட சரி அந்த ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கி நைட்டு 3:30 மணிக்கு இறந்து போயிட்டார். இதுதான் எங்களோட லைஃப் ஸ்டோரி பாருங்கள். இதுதான் எங்கள் வீடு, இதுதான் என் பொண்ணு. ஸ்கூல் விட்டு வந்துட்டா. இவ தான் என் பொண்ணு. ஏம்மா தம்பி அழுகிறா, கூட்டிட்டு வா தம்பி, கூட்டிட்டு வா. ஸ்கூல் விட்டு வரவே அழுதுகிட்டே வர்றான் பாருங்களேன்.
ஏன் ரோஷன் என்னாச்சு? இங்கே வா, இங்கே வா. என்னப்பா? என்ன தங்கம்? அடிக்கக்கூடாது அக்காவை. என்ன சொல்லு, பேசக்கூடாது. நல்ல பையனாக இருக்கும். அடிப்பேன். ஐயா, அடிக்கக்கூடாது. இங்கே பாரு, அடிப்பேன். அம்மா பாரு. பாப்பா உனக்கு ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன் நான். பாய் கைஸ். என் பையனை பார்த்தீங்களா, என் பொண்ணை பார்த்தீங்களா? இதுதான் என்னோடய லைஃபு. இனிமேல் நான் இப்படி தான் வாழ போகிறேன். இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போ வாழ போகிற வாழ்க்கை வேறு. நான் வாழல, என் குழந்தைகளுக்காக நான் இருக்கிறேன். அவ்வளோதான். பாய்.